ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் எவ்வளவு 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், அப்புறம் 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். ஓகேங்களா? 4 நாட்கள்ல 4 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம் படித்திருக்காரு சொல்லியிருக்காங்க. அப்ப 4வது நாள் எத்தனை நாள் அப்படின்னு, எத்தனை மணி நேரம் அப்படின்றத அவங்க கொடுக்கல. அப்ப நம்ம 0 மணி நேரமா கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்ல கன்சிடர் பண்ணாம கூட போகலாம். ஓகேங்களா? அது கொடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இவ்வளவு நேரம் படிச்சிருக்காங்க, அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு நாளைக்கு சராசரி கேட்க என்ன பண்ணணும், சராசரின்னு வந்துட்டாலே கொடுத்திருக்க அனைத்து மணி நேரத்தையுமே கூட்டி எத்தனை கவுண்டோ அதால நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப கொடுத்திருக்க கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4, 7, 5, அப்புறம் 0 இருக்கா? அப்ப 4ஐயுமே கூட்டி 4ஆல் வகுக்க வேண்டும். எத்தனை மணி நேரம் கொடுத்திருக்காங்களோ அத்தனையும் கூட்டி அத்தனையால வகுக்கணும். இப்ப 5 டைம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 5ஐயும் கூட்டி 5ஆல வகுக்கணும். இதுதான். அப்ப என்ன வருது, 4 7 11 5 16. ஓகேங்களா? 16 டிவைடட் பை 4. அப்ப இதை வகுத்தோம்னா ஒரு நாள் 4, 4 16. அப்ப ராம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 4 மணி நேரம் படித்துள்ளார். அப்ப ஆப்ஷன் 4 இருக்குது பாத்தீங்களா, அந்த 4 என்பதுதான் சரியான விடை. -15 into the -12. ஓகேங்களா? அப்ப இசைக்கோட் என்ன கேக்குறாங்கன்னா, இது எதுக்கு சமமானது கேக்குறாங்க. என்ன பண்ணணும், அப்ப 15ஐயும் 12ஐயும் ஃபர்ஸ்ட் பெருக்குவோமா? 15 12 ஏன் பெருக்குறோம், பெருக்கல் குறியீடு இடையில கொடுத்திருக்காங்க, நீட்டா பிராக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, பெருக்கல் குறியீடு கொடுத்திருக்காங்க. பெருக்கல் என்ன வரும், 2 10க்கு 0, மிச்சம் 1, 1 2 1 3, அப்புறம் 1 5 1 1. அப்ப 0 கூட்டினோம்னா 5 3 8 180. ரெண்டையும் பெருக்குனா 180 அப்படின்றது வருது. இங்க பாருங்க, மைனஸ் குறியீடு இருக்கு, இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கா? சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், பிளஸ் சிம்பிள் தான் வரும். அப்ப ரெண்டையும் பெருக்கும் போது பிளஸ் 180 அப்படின்றதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டக்கூடாது, பிளஸ் 180. ஏன்னா மைனஸ் இன்டு தி மைனஸ் பிளஸ் தான் வரும். அப்ப பிளஸ் 180 தான் சரியான விடை. 7.2 பெருக்கல் 3.2 எதுக்கு சமமானது கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டே பெருக்கணும் தானே, ஏன்னா பெருக்கல் குறியீடு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப 7.2 3.2 பெருக்கிறோம். 2 4 7 2 14. ஓகே, 3 2 6 3 21. ஓகே, அப்ப 4 6 4 10க்கு 0, மிச்சம் 1 3 2. இப்படி வருதா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, தசமத்துல கொடுத்திருக்காங்களா பெருக்கல், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம். அப்ப 2 ஸ்தானம் இருக்கு. வந்த விட என்ன பண்ணணும், நாம இங்க 2 ஸ்தானம் கொடுத்ததுனால 2 ஸ்தானம் புள்ளி வைக்கணுமா? புள்ளி வச்சுட்டோமா? அப்ப ஆன்சர் என்ன வரும், 23.04 அப்படின்றதுதான் சரியான விடை. 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப 7737க்கு பிந்தைய எண் என்ன, 7738 அப்படின்றதுதான் பிந்தைய எண். அதுக்கும் இதோட முந்தைய எண் என்னது, 7736 அப்படின்றது முந்தைய எண். அப்ப இதோட பிந்தைய எண் எது, இதோட முந்தைய எண் எது? இந்த பிந்தைய எண்ணுக்கும் முந்தைய எண்ணுக்குள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க. வித்தியாசம் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்ப இது ரெண்டுக்குள்ள கழித்தல் என்ன பாத்தீங்கன்னா, 2 கழிச்சு என்ன வரும், இது 2 இருந்து கழிச்சோம்னா 7738 இருந்து 7736 கழிச்சோம்னா 2. இந்த 2 அப்படின்றத ஆன்சர். கழிச்சு பாருங்க, 7738 7736 கழிச்சு பாருங்க. 8ல 6 போச்சுன்னா 2, மிச்சம் கழிச்சுனா 0 0 0 தான் வரும். அப்ப 2 அப்படின்றத சரியான விடை.